பாகும் பரப்பினாலும் குழந்தனுக்கு நன்றுவே கோலம் செய் துங்ககரை முகத்தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று வினகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜர் பாலமுருகனின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருள்வரைந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை நிதை தொடங்குகின்றேன். குறிஞ்சை முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவக நிலங்களில் என்னாடா பொன்னாடகத்து கிழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக விளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடன் இருக்க செல்லமாக விளந்துவிடுகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தலைவரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யாரப்பண்ண மிருகப்பெருமான் கந்தனம் நங்காம எந்த காரியத்தையும் தொடரக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற காரணத்தினால் முதல்ல மிருகப்பெருமானை வணங்கிட்டு கதைக்கு செல்வோம்ன்ற முறையில் வாங்கண்ணே. எங்கள் அண்ணன் சொல்லுவார், சூப்பராக சொல்லுவார். இங்கு வள்ளியாக வேடந்தாங்கி நடிக்கும் நமது ஊர் அருகாமையில் உள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்த மனோரஞ்சனி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அவர் சொல்றதான உண்மை. பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாம் எவ்வளவு நேரம் விளையாட்டு சரியா? என்கிட்ட எல்லாம் அப்படி பேசக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட தான் இப்படி பேசணும். நான் ஏற்றுட்டு இருக்கிற கதாபாத்திரம் வந்து சாமி கதாபாத்திரம். சாமிக்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? ஏன்னா உங்களை சொல்லி ஒன்றும் கிடையாது, வளர்ப்பு அப்படி இருந்து அகிலேஷ் சாமி
ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு நீங்கள்லாம் அறிவான பிள்ளைகளா இருந்தா தான் உங்களை பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி திறமைகளை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா பெற்றவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. சரியா? அதனால என்கிட்ட நீங்க பேச வேணாம். அப்படியே பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நாடகத்தை போட்டிருக்க கூடாது. 3 நாளுமே கச்சேரி ஆடல் பாடலை போட்டிருந்துருக்கணும். சரியா? ஆக அந்த மாதிரி ஆளுங்க வரும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பேசிக்கோங்க. என்கிட்ட பேச சின்ன பிள்ளைகள்லாம் அந்த மாதிரி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுனா எனக்கு பிடிக்காது. கள்ளத்துக்கு போட்டு கொண்டே விடுவேன். அதனால் அமைதியாக இருக்கணும். சரியா? சில குட்டிகளா சேட்டை பண்ணணும். ஏன்னா குழந்தைகள் அமைதியாக இருந்தால் பொம்மையா அமைதியாக இருக்கிறதுக்கு சேட்டை பண்ணலாம். எந்த மாதிரி சேட்டையாக இருக்கணும்? ரசிக்கக்கூடிய விதமான சேட்டையாக இருக்கணும். முகத்தை சுளிக்கக்கூடிய விதமான சேட்டையாக இருக்கக்கூடாது. அதனால் வருங்கால தூண்கள் நீங்கள்லாம், வருங்கால இளைஞர்கள், நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னா அது யாருடைய கையில் இருக்கு? இளைஞர்கள் கையில் இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்கள் கையில் இருக்கு. அப்துல் கலாம் ஐயா சொன்னார், கனவு காணுங்கள்னு. எதற்காக கனவு காண சொன்னார்? புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்போம், இந்தியாவை வல்லரசாக்குவோன்னு கனவு காண சொன்னார். நீங்கள் இந்த வயசுலேயே நயன்தாராவையும் இன்னும் நிறைய பேரையும் நினச்சி கனவு கட்டிங்கன்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். அதனால் நம்ம ஊர் பெருமையை காப்பாற்றுறது இளைஞர்களுடைய கையில் இருக்கு. ஒரு கிராமமாகப்பட்டது பெருமைக்குரிய கிராமமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கு ஒரு ஜல்லிக்கட்டு மாடாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு நாடகன்னு மட்டும் கிடையாது, ஒரு கலைஞனாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா படித்த நல்ல அறிவாளிகள் உள்ள இளைஞர்கள் இருக்கணும். நம்ம ஊரில் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக நம்ம ஊர் பெருமையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. அக்கா காதலை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். இந்த வயசுலலாம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரியா? அதனால் என்னுடைய முருகப்பெருமான முதல்ல வணங்கணும் அப்படின்ற காரணத்தினால் அழகான பழனி மலை மாதிரி. ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஒளிபெருக்கி சிறப்பாக இருக்கணும். எப்பேற்பட்ட கலைஞர்கள் மேடையில் நின்று பாடினாலும் பேசினாலும், பாடக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களை போய் தெளிவாக சேரணும் அப்படின்னா ஒளிபெருக்கி இந்த மாதிரி இருக்கணும். அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அதே சமயத்தில் இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளா போய் கற்றுக்கிறலாம் விருப்பம் இருந்தால், ஆனால் என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட இசை சக்கரவர்த்திகளுக்கு என்றைக்குமே நான் தலைவனுங்கிறேன். அது மட்டும் இல்லாது முருகப்பெருமான நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் தான் முருகனை நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறதுக்கு நான் நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு நான்லாம் உங்களுக்கு டீச்சர் மாதிரி அமைதியாக இருக்குல்ல, என்ன பெரம்பெடுத்து அடிச்சே விடுவேன். பேசாம இருக்கணும், எந்திரிச்சு ஓடிடுவான். வர வர நாடகங்களுக்கு வர்றது பால்வாடி நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு 10 தடவை இம்போசிஷன்ரா, போய் ஓம் நமச்சிவாயன்னு ஒரு 10 தடவை எழுதிட்டு வாங்கடா வீட்டில் போய். டீச்சர் சொல்கிறாங்க கேளுப்புங்க. ஆமாம், என்னதான் டீச்சரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போலையே. அதனால் தம்பியில் செத்த சும்மா இருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்களுக்கு உங்களோட சண்டை போட்டவங்க நினச்சிக்கோங்க. அக்கா உங்களுக்கு உள்ள பிஸ்கட் பாக்கெட்லாம் வச்சிருக்கு. ஆமாடா, பொரி உருண்டையெல்லாம் இருக்கு, சரியா? அதனால அமைதியாக இருந்தீங்கன்னா அக்கா காலையில் போகிறப்ப கொடுத்துட்டு போவேன். இந்த பக்கிக்கு அழகர் கோயிலில் திரிகிறதெல்லாம் இங்கிட்டு தான் தெரியுது போல. நான் என்ன செய்வேன்? இருக்கட்டும், இருந்தாலும் இருக்கட்டையா, அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும் ஜாலியாக. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. என்னை மட்டும் இடையூறு பண்ணாதீங்க. என்ன நான் மறந்துடுவேன் என்ன பேச வர்றேன்றது. இந்த மறந்துட்டேன், போச்சு. வாங்கக்கூடிய காசு உடலில் ஒட்டணுமா இல்லையா? அதனால் கொஞ்சம் நேரமாக உழைக்கணும். நீங்கள் எதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் வாட்டுக்கு வடக்குன்னு உள்ளே போயிடுவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஊருக்குன்னு வந்துட்டேன்னா ஊர் வரி காசை வாங்காமல் போகிறதுலையும் சத்தியம் பண்ணிட்டு வந்துருக்குறேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, இல்லை எழுந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் சரி, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா 35,000 முடிஞ்சு. இனி நாரதரை வெளியே தள்ளி விட்டோம்னா மூஞ்சி முகரம் உடஞ்சி போயிடும், பாவம் தம்பி வேறு. அதனால் தயவு செஞ்சு அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். இது எனது அன்பான வேண்டுகோள். என்னால் முடிஞ்ச ஒரு சில சின்ன கருத்துக்களை சொல்லுவேன், அவ்வளோதான். கேட்க இஷ்டம் இருக்கிறவங்க கேளுங்க. ஆமாம், அதனால் அப்பேற்பட்ட முருகப்பெருமான நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் எப்போ நினைக்கிறாங்க, ஏதாவது கஷ்ட காலங்கள் துன்ப காலங்கள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏண்டா அந்த சோதனையை கொடுக்குற முருகா அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க என்னைக்காவது மகிழ்ச்சியான தருணங்களில் அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சந்தோஷம்னு வந்துட்டா தெய்வத்தை மறந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நான் சதா சர்வகாலமும் 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து உண்ணாமல் உறங்காமல் அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமான தரிசனம் வேணும் அப்படின்னா யாருடைய தயவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தருடைய தயவு வேணும். அவர் யார் அப்படின்ற காரணத்தை சொல்கிறேன்.
தனங்கே என்றால் தனங்கே ஆடிய நாடகம் முடியவில்லை ஆடிய நாடகம் முடியவில்லை நான் யாரு எதற்காக வந்திருக்கிறேன் நன்றி நான் மனமார்ந்த நன்றி யாரை எதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் பிறப்பு என்ன அப்படின்றது தெரிந்திருந்தாலும் பிறப்பை பற்றி சொல்லக்கூடாது ஆனால் வளர்ப்பை சொல்லலாம் என்னுடைய தந்தையாருக்கு 7 ஆண் குழந்தைகள் மட்டும்தான் 7 ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம் அதனால் அழகான ஒரு பெண் குழந்தையாக அறிவான பெண் குழந்தையாக அடக்க ஒடுக்கமான குழந்தையாக குறிப்பாக அதிகம் வாய் பேச தெரியாத பிள்ளையாக வேணும் வேண்டிக்கிட்டார் அவர் எப்படி வேணாரோ என்ன நேரத்தில் வேணாரோ அப்படியே நான் அவருக்கு கிடைச்சு வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட புதிரெடுத்த காரணத்தினா வள்ளி என்ன கிரட்டு தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டுதல் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போகிறோம் தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க தகப்பன் பேச்சை கேட்டு பிரம்மடேந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த வரிசையில் எங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு நானும் காவலுக்கு போய் எப்படியாவது அவர் பேரை எடுத்துடணும்ன்றியா காப்பாற்றணும் அதனால் நீங்கள் காவலுக்கு வரீங்களா நீங்கள் சொல்லும் போது நாங்கள் வராமல் இருப்போம்மா பரவாயில்ல ஏன்னா நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்கு எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் போவேன் எங்க நான் நீ என்று சொல்லும் பொழுது உதிர்கள் விட்டாது நாம் என்று சொன்னால்தான் உதிர்கள் கூட விட்டு அப்படின்னு இருக்கிறாங்க அந்த வகையில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக இன்னைக்கு எல்லோருமே சேர்ந்து காவலுக்கு போகிறது ஒரு புறம் இருந்தாலும் அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனை அண்ணே என்ன பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு உனக்கே பிரச்சனை வருதா பிரச்சனைக்கே பிரச்சனை அதையும் கேட்குறேன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனையோட மொத்த உருவமே நீதான் ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது எனக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைடா தெரியாம ஒருத்தரை காதலிச்சுட்டேன் தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம் தெரியாம தான் காதலிக்கணும் ஆனா யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தும் சரி எப்படியாவது திருத்திரலாம் காதலிச்சுட்டேன் சரி என் காதல் என்ன பிரச்சனை தெரியுமா நான் காதலிக்கக்கூடிய காதலனுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு முறை திருமணம் ஆயிருச்சு ஒரு முறை தானே உங்களுக்கு தெரிஞ்சு ஆமா ஒரு என்ன தெரிஞ்ச ஒரு முறைனா அப்ப தெரியாம எத்தனையோன்றீங்களா கிடையாது ஏங்க அவர் ஆண்மகனுங்க அழகு 1000 பெண்கள் வரத்தான் செய்வாங்க வச்சு வாழ போறது நான் தானே நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க அதை சொல்லு 10 பேர் இருந்தாலும் நம்ம தானே வச்சு வாழ போறோம் மூஞ்சி முகரை இல்லாத இம்படக்கேனே 4-5 முண்டாட்டி கேட்கும்போது ஏன் அழகனுக்கு என்ன யாரை காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அசந்து போயிருவீங்க யாருத்தா முருகு என்று சொல்லுக்கு அழகன் தான் பொருள் அழகன் என்றாலே அவர் ஒரு தரத்தான் குறிக்கும் என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல என் கண்ணுக்கு அவரை தவிர அவர் யாருமே அழகா தெரிய மாட்டாங்க அப்படி அழகிய உனக்கு எப்படி கிடைச்சா அப்பேற்பட்ட அழகனை உண்மையிலே அழகன் தாங்க அதைத்தான் சொல்றேன் அப்பேற்பட்ட அழகனை சண்முகனை சரவணனை கார்த்திகேயனை பாலனை குகனை அனுதனம் நினைச்சிட்டு இருக்கிறேன் எப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாம் பொறுமையுடன் இருந்து கேட்கணும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் எல்லோருமே விடியுமறை இருந்த நாடகத்தை பார்க்கணும் இது எனது அன்பான வேண்டுகோள் விடியுமறை இருந்த நாடகத்தை பார்த்துட்டு போய் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா முருகப்பெருமான் கனவுல வருவார் உங்கள் கனவுல எல்லாம் சூரபத மண்டாண்ட வருவார் என்னை பேச விடாமையா பேசுகிறீங்க அதனால் காதலை எப்படி சொல்லலாம் அப்படின்னா
பார்க்கும் பார்வையே நன்றி. கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கைத்தட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கம். அதே மாதிரி ஒளிபெருக்கு இப்படி இருந்தால் தான் இப்படி பாடல்களை பாட முடியும். அருமையான முறையில் ஒளிபெருக்க அமைத்து தந்த அன்பு உள்ளத்திற்கு மீண்டும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இசைக்கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. 4 பேருமே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ ராகங்கள் இருக்கு, ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு. அந்த வகையில் அருமையான காப்பி ராகத்தின் மூலமாக இசைஞானி இளையராஜா அவர்கள் மூலமாக இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலை வெறும் 4 டப்பா வச்சு இசையமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். மென்மேலும் மலர வாழ்த்துக்கள். நீ சொன்ன டப்பால தான் வாசிக்க முடியும். அதனால யார் யார் காவலுக்கு போகிறோம் தெரியுமா? நான் போகிறேன். என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க, சில உயிரை எடுக்கிற தோழிகளும் இருக்கிறாளுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன ரகம்னே தெரியல. துணுண்ட ஜெகன்மோகினி மாதிரி வந்திருக்கு. அதையும் இன்னைக்கு காவலுக்கு கூட்டிட்டு போகணும். அடங்க மாட்டேங்கிறா. இந்த லட்சணத்துல அவ யாரையோ காதலிக்கிறாளாம். அவளும் காதலிக்கிறா, நானும் காதலிக்கிறேன். யார காதலிக்கிறோம்? 2 பேரும் காதலிக்கிறோம், ஒரே ஆளா இருந்துடாம. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இவளை போட்டு தள்ளிடுவேன். அதனால என்னுடைய காதலை பற்றி நினைக்கும் பொழுது அவள் வர்றது அப்புறம், அவள் வந்ததுக்கப்புறம் மனம் விட்டு இந்த மனம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் பேசுகிறத நீங்கள் பொறுமையுடன் கேட்கணும், அது உங்களுடைய கடமை அப்படின்ற காரணத்தினால அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எழுந்திரிச்சு போகிறீங்க. சும்மா பரிசு எழுந்திரிச்சு போங்க எல்லாருமே. காலையில் வாசல் தெளிக்கணுமா இல்லையா? அதனால் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி. காதலை பற்றி வாத்தியாரு சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல சொன்னதுக்கு 10 பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. அவங்க எந்திரிச்சு போனா என்ன, போகலைன்னு என்ன, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் வாத்தியாரு இதுக்கெல்லாம் சங்கடப்பட்டா முடியுமா? வெறும் ஒளிபெருக்கியாளர் மட்டும் 4 பேர் உட்காந்துருக்கிற ஊர்லயும் நாடகம் நடத்திட்டு தானே வந்திருக்கிறோம். ஒளிபெருக்கிய வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் நாடகம் ஆடின ஒரு உள்ள இல்ல. ஏன் யாரு பார்த்தா என்ன பார்க்கல, தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா உலகத்துல யாராருக்கு பயப்படணும்? மனசாட்சிக்கு பயப்படணும், தெய்வத்துக்கு பயப்படணும், அடுத்ததாக செய்யக்கூடிய தொழிலுக்கு பயப்படணும். செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. அந்த வகையில் யார் எந்திரிச்சு போய் யாருமே இல்லைனாலும் தெய்வத்துக்காகவாது நடத்துவோம். ஏன் என்ன காரணம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? தேவையில்லையா? நம்மளுக்கு குணம் தான் முக்கியம். அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட வாங்கின 10,000 எப்போ கொடுப்ப? யாரு இப்பத்தான் சொன்னேன், பணம் தான் முக்கியம். அதனால காதலை பற்றி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால அண்ணன் செந்தில் முருகன் ஏன் ஆத்தி காதலை கேட்கறதுக்கு இவ்வளவு ஆர்வமா அந்த வயசுல நான் என்ன செய்வேன்? பழைய காதல், ஆமா அந்த காலத்து காதல் அதுதான் உண்மையான காதல். இப்ப வர்ற காதலாம் காதலா கிடையவே கிடையாது.
அதனால வர பூச்சா எப்ப என்ன எதை பண்ணாலும் வாசிக்கிறிய துதுவலையில் இறச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா மாமங்கிட்ட பேச போறேன் காதலிக்கிறேன் கொண்டுட்டுறேன். சரி, நீ ஏன்பா கொண்டுட்டுற? நீங்க காதலிக்கும் போது நாங்கெல்லாம் காதலிக்க மாட்டோமா? அது சரி, பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வரியை கவனிச்சனே, அது என்ன வாங்கி வாங்கி படுறீங்களே? மூதேவி, முறைகெட்ட மூதேவி, நீ எனக்கு அண்ணன் இல்லையா? எது? ஆமா, நான் எப்படி உனக்கு அண்ணன்? எனக்கு அண்ணன் தானே. எப்படி? அப்ப அது அப்படித்தான். அப்படித்தானா? புளியங்குளம் சொன்னில்ல, நான் சொல்லல. அப்ப நீ எனக்கு அண்ணன் தான். நானா சொன்னேன். அதனால அப்பேற்பட்ட மிருகப்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் இருக்கு. அருமையான முறையில் 4 பேருமே வாரம் பூச்சாண்டி பாட்டுக்கு அருமையான முறையில் வாசிச்சிங்க. மனமார்ந்த நன்றி. இன்றைய வணக்கம். சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். நானே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது. பேசக்கூடியவர்களாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். அப்படின்ற காரணத்திற்காக என்னுடைய காதலை ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறேன். சிவரளி தோட்டத்தில் உள்ள நினைச்சு சிவரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு பாடலையா இந்த மனசு
நினைச்சு சொன்னாமத்த செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு பாடலையா இந்த மனசு யாரும் இல்லை சுத்தி முத்தி பார்க்கவில்லை நன்றி சொல்லிட்டு மாமா அவங்க சார்பாக நன்றி. என்னமோ ஒரு பாட்டு பாட சொன்னாரு, ஒற்றை பாட்டு சொன்னாரு, அதை பாட சொல்றாரு. ஆராரிராரோம் நான் இங்கு பாடேன் என் தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து ஆராரிராரோம் நான் இங்கு பாடேன் என் தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் கொஞ்சமே நம் தாயின் பாதம் சொர்க்கமே அதை நீ அறியாயோ அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கு பாடேன் என் தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து ஏறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊக்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கு பாடே என் தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன்னேலே ஆசை துறந்து கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் மரபும் சுழல்கின்ற பூமியின் மேலே சுடலாத பூமியின் இறைவா நீ ஆணையிடு தாயை எந்தன் மகளாய் மாறு ஆராரிராரோ நான் இங்கு பாடே ஆராரிராரோ நான் இங்கு பாடே என் தாயே நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் கொஞ்சமே நம் தாயின் பாதம் சொர்க்கமே அதை நீ அறியாயோ அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் வாழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கு பாடேன் என் தாயே நீ கண்ணுறங்கு
என்னோடு மடி சாய்ந்து செந்தில் மணிகண்டன் வெங்கடேஷ் அவர்கள் இப்பாடலை பாராட்டி 301 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும், கைதட்டி ஆரவாரப்படுத்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.